ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இருக்கிற ப்ரீத்தி ஜூடியாக் மிக்ஸி தான். அதில் கொடுத்துருக்கிற இந்த பெரிய ஜார் தான் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஜாரில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பிளேடை நம்ம அதில் சேர்த்து ஃபிட் பண்ணி வச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் சப்பாத்திக்கும் பூரிக்கும் இன்றைக்கி மாவு பிசைய போகிறேன். 1.5 கப்பு மாவு சேர்த்திக்கிறேன். நம்ம கையில் மாவு பிசைஞ்சோன்னா எப்படி 10-15 நிமிஷம் ஆகும். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 நிமிஷம்தான் ஆகும் மாவு பிசையறதுக்கு. அவ்வளோ சாஃப்டாக மாவு பிசைஞ்சிரும். ஜாரை வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ மேலே கவர் பண்ண கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து கவர் பண்ணல, கை மேலே அப்படி வைக்க போகிறேன். மிக்ஸியை ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது 1 நிமிஷம்தான் ஆகும். நல்லா மாவு பிசைஞ்சிரும் பாருங்கள். ரொம்ப நேரமும் இது சுற்ற வேண்டாம். வீட்டில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரீத்தி ஜூடியாக் மிக்ஸி. நம்ம கையிலன்னா 10-15 நிமிஷம் ஆகும் மாவு பிசைய. நம்மளுக்கு கையும் கொஞ்சம் லைட்டாக வலிக்கும். ஆனால் இந்த ஜாரில் சாஃப்டாக எவ்வளோ சீக்கிரமாக மாவு பிசைஞ்சிருக்கு பாருங்கள். 1 நிமிஷம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காகும். 1 நிமிஷம்தான் ஆகும் இந்த மாவு பிசையறதுக்கு. எவ்வளோ நீட்டாக மாவு பிசைஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம லைட்டாக மேலே அப்படி எண்ணெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம சப்பாத்தியோ பூரியோ நம்ம இதில் செஞ்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அரை மணி நேரம் ஊறட்டும். பிசைஞ்ச மாவில் சப்பாத்தி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அதுலேயே நான் பூரியும் செஞ்சுருக்கேன். வேறு எதுவுமே சேர்த்திக்கல. நல்லா சாஃப்டாக மாவு இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தி பூரி எது வேணாலுமே செஞ்சுக்கலாம். பூரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. எங்கள் வீட்டில் ப்ரீத்தி ஜூடியாக் மிக்ஸி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இந்த பெரிய ஜார் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலா. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.